என் மகிமையை நான் யாருக்கும் கொடேன். அதனால அந்த சபையில அவர் இருக்கிறது இல்ல. அந்த சபையை விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். இன்னைக்கு சபைக்கு வெளியே இருக்கிறார். வெளியே இருந்து அவர் என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. டே தம்பிகளா, என் பிள்ளைகளே, என் குமாரனே, என் குமாரத்திகளே, நீங்க மனம் திரும்புங்க. இது இல்ல நான் சொல்லிக் கொடுத்த சத்தியம், இது இல்ல சபைக்கு நான் கொடுத்த சத்தியம். நான் கொடுத்த சத்தியம் ஒரே தேவன் என்ற சத்தியம். இந்த ஒரே தேவன் என்ற சத்தியத்தை விட்டு மறந்து நீங்க இன்றைக்கு உலக பிரகாரமான ஒரு உபதேசத்தை, மனுஷ உபதேசத்தை கை கொண்டு என்னை புறம்பே தள்ளிவிட்டீர்களே என்று சொல்லி அவர் திரும்ப கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளை கூட்டி சேர்த்துக் கொள்வது போல தேவன் கதவை தட்டி தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக அழைக்கிற ஒரு அவல நிலை தான் இந்த லவோதிக்கா சபை காலத்துல இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரே தேவன்றதா சத்தியம். அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமா, நல்லா கவனிங்க, ஒரே தேவன், அதுதான் சத்தியம். நல்லா புரிஞ்சுங்க, அந்த சத்தியம் யாரு? அந்த ஒரே தேவன் யாரு? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கு. அந்த ஒரே தேவன் நான் தான். அந்த சத்தியமாகிய ஒரே தேவனாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட அந்த ஒரே தேவன் நான் தான் என்பதை தேவாதி தேவன் இங்க உறுதிப்படுத்துகிறதை இங்க பாருங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. லவோதிக்கா சபையினுடைய பிரச்சனை என்ன? அந்த சபை சீர்கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? அந்த சபை விழுந்து போவதற்கு காரணம் என்ன? தேவன் கடிந்து கொள்ள காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டிய சபை இன்றைக்கு விக்கிரக ஆராதனையாகிய திரியேக உபதேசத்தை அவர்கள் கை கொண்டு இந்த இடத்துல தேவனை மறுதலித்தவர்களாக, தேவ சத்தியத்தை மறுதலித்தவர்களாக ஆராதித்துக் கொண்டு இருக்கிறபடினால இந்த சபையின் காலத்துல தேவன் வெளியே நிற்கிற ஒரு அவல நிலை காணப்படுகிறது. இதை தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மேலான சத்தியமா இருக்கிறது. பாருங்க, இந்த காரியம் ஒரு இஸ்ரவேலன் கிட்ட நடந்திருந்தா அவ என்ன பண்ணிருப்பான் நான் சொல்றேன் பாருங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும், நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசினா இன்னைக்கு இருக்க ஊழியக்காரன் வச்சுங்க. ஓகேவா? இப்ப தீர்க்கதரிசிக்கு பதிலா இன்னைக்கு இருக்க ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு வச்சுங்க. வாசிங்க. சொப்பனக்காரன் ஆகிலும், சொப்பனக்காரன் ஆகி, அதாவது தரிசனம் பார்க்கிறவன், எனக்கு தேவன் கொடுத்தார், வெளிப்பாடு கொடுத்தார் அப்படின்னு சொல்றவன் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி, நல்லா கவனிங்க, நீங்கள் அறியாத என்னை தவிர வேற யாரையாகிலும் ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக உங்களுக்கு அவன் போதித்தார். அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி, அவரை ஆராதிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. கவனிச்சீங்களா என்ன சொல்றார் ஏசப்பா? அவன் சொன்னது நடந்தாலும் கூட அந்த கள்ள ஊழியக்காரன், அந்த கள்ள பிரசங்கி, அந்த கள்ள தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிற காரியத்தை நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார்.